காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழ்நாட்டிற்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியாக சரிந்துள்ளது. பில்லிகுண்டுலுவுக்கு வரும் தண்ணீர் குறைந்ததன் காரணமாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் காவிரி படுகை மாவட்டங்களில் சம்பா சாகுபடி தொடங்குவது குறித்து விவசாயிகளிடையே கவலை எழுந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடகா முழுமையாக தண்ணீர் திறக்காததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 6247 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக அணையின் மின் நிலையம் வழியாக 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. வார இறுதி விடுமுறையை கொண்டாட வந்துள்ள சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான சூழலில் படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் மகிழ்கின்றனர். ஆடிப்பூரத்தையொட்டி சேலத்தில் கோட்டை மாரியம்மன் மற்றும் தண்ணீர் பந்தல் காளியம்மன் உள்ளிட்ட கோயில்களில் அம்மனுக்கு வண்ணமயமான வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. காளியம்மன் கோயில் வளாகம் முழுவதும் சுமார் 1.5 லட்சம் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலை முதலே திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்ததுடன் பிரசாதமாக வழங்கப்பட்ட வளையல்களையும் பெற்றுச் சென்றனர். இதேபோல அரியலூர் பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 1,08,000 வண்ண வளையல்களால் அம்மன் மற்றும் கோயில் வளாகம் அலங்கரிக்கப்பட்டது. தோரண வாயில் மற்றும் திரிசூலத்துக்கும் வளையல் மாலைகள் அணிவிக்கப்பட்டிருந்தன. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி கோயில் வளாகத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் சன்னதியில் அம்மனுக்கு மஞ்சள் சாற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோயிலுக்கு வருகை தந்த சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 14,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 255 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 5000 ரூபாய் குறைந்து 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் நன்னை கிராமத்தில் கோயில் தெருவில் உயர் மின்னழுத்த கம்பி உரசியதில் 2 உயிரிழந்தனர். புதிதாக செய்யப்பட்ட இரும்பு தெரை இழுத்துச் சென்றபோது மின்சாரம் பாய்ந்ததில் அண்ணாதுரை மற்றும் பரமசிவம் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ராமு என்பவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்சாரத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த மீனவர் மாயமான நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு அமைச்சர் மரிய வில்சன் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பிரபாகரன் என்பவர் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நடுக்கடலில் மற்றொரு படகில் ஏற்றி அனுப்பப்பட்ட நிலையில் திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேடும் பணியை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியதோடு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக புதிய மின் விளக்குகள் பொருத்தப்பட்டன. கருங்குளம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் இருபுறமும் பொருத்தப்பட்ட மின் விளக்குகள் எரியாதது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து 31 புதிய மின் விளக்குகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி கள்ளழகர் சூடி கலைத்த வஸ்திரத்தை உடுத்தி ஆண்டாள் மற்றும்
ரெங்கமன்னார் ஆகியோர் தேரில் வலம் வந்தனர். இதில் அமைச்சர்கள் கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி மற்றும் ஆட்சியர் சுகபத்ரா உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இந்த பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்று பாண்டியாறு மாயாறு இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த கோரி பவானி சாகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைபயணம் மேற்கொண்டனர். வெள்ளியம்பாளையத்தில் தொடங்கி பனையம்பள்ளி வரை 10 கிலோமீட்டர் தொலைவு நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் மத்திய மாநில அரசுகள் இத்திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் பகுதியில் தேசிய கொடிகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. பல்வேறு வடிவங்களிலான கொடிகள் 10 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. மாணவ மாணவியர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் தேசிய கொடிகளை வாங்கிச் சென்றனர். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேற்றும் முன்பு வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டும் என மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு சார்ந்த நிகழ்வுகளில் வழக்கமாக பாடப்படும் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து சுற்றறிக்கையில் எந்த குறிப்பும் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி காரைக்காலில் காவல்துறை சார்பில் படகு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராய் ஆகியோர் நிகழ்ச்சியை தேசிய கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட படகுகளில் காவல்துறையினர் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி அணிவகுத்து சென்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு விமான நிலைய முனையங்கள் முழுவதும் தேசிய கொடி நிறத்திலான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நுழைவு வாயில், டெர்மினல் கட்டடங்கள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் ஒளிரும் மின் விளக்குகளை மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் இளையான்குடி பகுதிகளில் கொத்தடிமைகளாக ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். எந்தவிதமான அரசு அடையாள ஆவணங்களும் இன்றி முறையான ஊதியம் மற்றும் உணவின்றி அவதிப்பட்டு வந்த இவர்கள் காப்பகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பால் விநியோகம் சீராக இல்லாததால் பழைய பேருந்து நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகம் அருகில் உள்ள சில ஆவின் பாலகங்கள் பூட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொள்முதல் விலை பிரச்சினை காரணமாக பால் வரத்து குறைந்ததே தற்காலிக தட்டுப்பாட்டிற்கு காரணம் என ஆவின் பொது மேலாளர் விளக்கமளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சானாபுத்தூர் சுடுகாட்டில் 18 வயது இளைஞர் ரஞ்சன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக 3 சிறுவர்களை பிடித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை போத்தனூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி பயணித்த மெமு பயணிகள் ரயில் நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதி அருகே வந்தபோது தண்டவாளம் அருகே நின்று கொண்டிருந்த 3 பேர் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ரயில் என்ஜின் மீது கற்கள் விழுந்ததில் முன்பக்க கண்ணாடி உடைந்து ரயில் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் பணம் கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது பிரபல ரவுடி வினோத் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இச்சம்பவத்தில் கடையில் இருந்த உரிமையாளர் பாபு மற்றும் அவரது மனைவி நூலிலையில் உயிர் தப்பினர். தப்பியோடிய ரவுடி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பார் அணை நீர்வரத்தின்றி வறண்டு வருவதால் இன்னும் 2 மாதங்களில் பொட்டல் காடாக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழலும் விவசாயம் பாதிக்கப்படும் சூழலும் உருவாகியுள்ளதால்
KRB அணையின் உபரி நீரை கொண்டு வந்து அணை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கங்கே விலை கொடுத்து தான் தண்ணி வாங்கி ஊற்றி மாட்டுகள்லாம் காப்பாற்றி வருகிறோம். கரும்பு, மஞ்சள், பருத்தி எல்லாமே நட்டது பூரா காஞ்சி விட்டது. அதனால எங்க ஊத்தாறு ஏரியா பக்கத்துல பாம்பாறு அணை ஒன்று இருக்குது. அந்த அணைக்கு வருமானம் தண்ணி கிடையாது. பெனகொண்டா ஏரியிலேருந்து பாம்பாறு அணைக்கு நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதை அகற்றி எங்களுக்கு பாம்பாறு அணைக்கு நீர்வரத்து அதிகமாக கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்யணும். பாம்பாறு அணையில தண்ணி சுத்தமா இல்லை. மேலும் இங்க ஊத்தங்கரை பகுதி கடுமையான வறட்சி, குடி தண்ணி கிடையாது, ஆடு மாடுக்கு தண்ணி கிடையாது, விவசாயிகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. பாரூரியிலேருந்து பெனகொண்டா ஏரிக்கு தண்ணி வர மாதிரி, அங்கிருந்து பாம்பாறு அணைக்கு தண்ணி வர மாதிரி கொண்டு வந்தா இங்க இருக்கிற விவசாயிகள் அனைத்து பேரும் நல்ல நலன் பெறுவாங்க. சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி நகராட்சிக்கு உட்பட்ட சில வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மோட்டார் பழுது காரணமாக கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்ததால் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பழுதுகள் விரைவில் சரி செய்யப்பட்டு நாளை முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என நகராட்சி பொறியாளர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையம் மகாமாரியம்மன் கோயிலில் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. ஆடி திருவிழா கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் தீச்சட்டி மற்றும் பூக்கரகம் சுமந்து வந்த பக்தர்கள் கரும்பு தொட்டில் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் ஆதாரமற்ற மற்றும் பொய்யான தகவல்களை பரப்பும் பிரபலங்கள் மற்றும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரித்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அல்லது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது போன்ற விளம்பர கூற்றுக்களை தகுந்த அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அனுமதியின்றி விளம்பரப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பொய்யான உணவு விளம்பரங்கள் குறித்து நுகர்வோர் நேரடியாக செயலி அல்லது இணையதளம் வாயிலாக புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஓலா, யூபர் போன்ற வாடகை வாகன செயலிகளில் டிப்ஸ் என்ற பகுதியை நீக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வாடகை வாகன சேவை நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. பயணத்திற்கு முன்கூட்டியே டிப்ஸ் என்ற பகுதியில் குறிப்பிட்ட தொகையை நிரப்ப வாகன நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றன. இந்த நடைமுறையை உடனடியாக நீக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டிப்ஸ் தொகையை அதிகம் குறிப்பிட்டால் விரைவாக வாகனம் வரும் என்ற சூழல் இருக்கக்கூடாது என்று கருதும் அரசு இது விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் ஏதேனும் விபத்து நடந்தால் 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள் இருக்கும் ஆம்புலன்ஸ் தகவல் கிடைத்த 10 நிமிடங்களுக்குள் விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவரை 1 மணி நேரத்திற்குள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். இதில் தாமதமானாலோ அல்லது அழைப்பை நிராகரித்தாலோ 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் விதிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி மாற்றியமைப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். வரி மாற்றியமைக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். வரித்தொகையானது முன்பு நடைமுறையில் இருந்த அளவுக்கே மாற்றியமைக்கப்படும் என்றும் ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்ட வரித்தொகையை செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான முன்பணமாக ஈடு செய்யப்படும் என்றும் சமீரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக சொத்து வரி மறுமதிப்பீடு குறித்து தங்களுடன் ஆலோசிக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சியின் மேயரும் துணை மேயரும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தின் 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை இந்திய பார் கவுன்சில் உடனடியாக திரும்பப் பெற்றுள்ளது.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்திடம் பட்டங்களை பெறமாட்டோம் என்று கூறி நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய இந்திய பார் கவுன்சில் இடைக்கால தடை விதித்தது. இந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து இடைக்கால தடையை இந்திய பார் கவுன்சில் வாபஸ் பெற்றுள்ளது. இந்த விவகாரம் குறித்து நல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சமர்ப்பிக்கும் விசாரணை அறிக்கையை அடுத்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் பலத்த மழை மற்றும் முறையற்ற கட்டுமான பணிகளால் குன்றுகள் உள்வாங்கி பல பகுதிகளில் விரிசல் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராமங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகள் பாதிக்கப்பட்டு மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தொடர் மழையால் வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் கட்டிடங்கள் இடியும் அபாயம் நிலவுகிறது. நிலச்சரிவு அச்சத்தால் மக்கள் இரவில் தெருக்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். முறையற்ற தனியார் கட்டுமான பணிகளே நிலச்சரிவுக்கு காரணம் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிலத்தடி நீர்ப்பெருக்கம், பலவீனமான பாறை அமைப்புகள் மற்றும் கட்டுப்பாடற்ற கட்டுமானங்களும் காரணமாக இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். சத்தீஸ்கர் ஃபேஷன் ஷோவில் முன்னாள் பெண் நக்சலைட்டுகள் பங்கேற்றனர். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு ராய்ப்பூரில் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. இதில் உள்ளூர் கோசா பட்டு மற்றும் பாரம்பரிய கைத்தறி ஆடைகளை அணிந்து வந்த முன்னாள் பெண் நக்சலைட்டுகள் தொழில்முறை மாடல்களோடு இணைந்து மேடையில் தன்னம்பிக்கையோடு நடந்து வந்தனர். இந்த நிகழ்வில் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோ சாய் பங்கேற்றார். கர்நாடகாவில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கமளித்த நிலையில் புதிய வீடியோ மூலம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது வாக்காளர் நிலை ஷிப்டட் என மாற்றப்பட்டிருந்தது உண்மைதானா என்றும், புதிய முகவரியை புதுப்பிக்க படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதுதானே அதன் பொருள் என்றும் பிரகாஷ் ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என்றும், பழைய முகவரியில் அவர் வசிக்காததால் ஷிப்டட் என்று மாற்றப்பட்டதாகவும் பெங்களூரு மாநகராட்சி தேர்தல் அதிகாரி விளக்கமளித்துள்ளார். தெலுங்கானாவின் குமரம் பீம் ஆசியாபாத் மாவட்டத்தில் பாலம் இல்லாததால் நிறைமாத கர்ப்பிணியை கிராம மக்கள் சுமந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலம்கூடா பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ரமேஸ்வரி என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கருவில் இருந்த குழந்தை உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இதுகுறித்து வேதனை தெரிவித்துள்ள அந்த பகுதி மக்கள் ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.